இந்த உறவு நிலைக்கணும்னா நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் சொல்றபடி நீ செய்யணும் நளன். என்ன செய்யணும் சம்மதி? அர்ஜுனுக்கு போட்டியா நிறைய போட்டி கம்பெனிகளை நடத்திக்கிட்டு இருக்கியே, அது தொழில் ரீதியா பல பிரச்சனைகளை உருவாக்குது, குடும்பத்துல குழப்பத்தையும் உண்டாக்குது. முக்கியமா உன் டெக்ஸ்டைல் பிசினஸ். பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. மாப்பிள்ள ஒரு பக்கம், நான் இன்னொரு பக்கம் பண்ணிட்டு இருக்கேன். குடும்பத்துல குழப்பம் வருதுன்னு சொன்னேன்ல, புரியலையா? அதனால போட்டியா இருக்கிற உன் பிசினஸ் எல்லாம் சத்யா பேருக்கு எழுதி வச்சிடு. பேசிக்கிட்டு இருக்கேன்ல. பேசாம இருக்கியா? பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. அப்படி எழுதி வச்சிட்டா நமக்குள்ள பிசினஸ்ல எந்த போட்டியோ பொறாமையோ காம்படிஷனோ இருக்காது. நீயும் உன்னோட மத்த வேலைகளை பார்க்கலாம், எங்க குடும்பத்துல கொதிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த குழப்பமும் அடங்கும். குடும்பம் அமைதியா இருக்கணும், பொண்ணு மாப்பிள்ளையோட வாழ்க்கையும் சந்தோஷமா அமையணும். அது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு. நான் இவ்ளோ பேசினதுக்கு நடுவுல நீ யோசிச்சு முடிவுக்கு வந்திருப்பியே, உன் பொண்ணோட சந்தோஷத்துக்காக. அத்தை, ஏய் சும்மா இரு, அண்ணி தான் பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்போ உன் பதில், உன் முடிவு. சரி சம்பந்தி, அவ்வளவுதானே. இது ஏன் இவ்வளவு சீரியஸா பேசணும்? என் பொண்ணுக்கு தானே கொடுக்கறேன், நான் சந்தோஷமா எழுதி கொடுக்கறேன். ஓகே, அப்படி எழுதி கொடுத்துட்டா நானும் இது வரைக்கும் நீ என் பிள்ளைக்கு எதிரா செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்துடுறேன். நான் எந்த துரோகமும் செய்யல சம்பந்திமா. அந்த பிரச்சனை இப்ப முடிஞ்சு போச்சு. அடுத்த பிரச்சனைக்கு வரேன். நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கே உன் பொண்ணுக்கு அந்த கம்பெனி எல்லாமே எழுதி வச்சிடு.